இப்போ 5வது காவல் ஆணையம் தலைவராக தமிழ்நாட்டில் வந்து நிதியரசர் சிடி செல்வம் வந்து அவங்கள நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த காவல் கமிஷன் இப்போ என்னது 5வது போலீஸ் கமிஷன் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து எதுக்காகனா சீர்திருத்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக ஆய்வு செய்வதற்காக அமைச்ச கமிஷன். இப்போ பிஎஸ் ராமன் வந்து தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞர் நெக்ஸ்ட்டு வந்து ராமச்சந்திரன் வந்து தமிழக தலைமை கொறடா சொல்கிறாங்க அவர் வந்து. நெக்ஸ்ட்டு கோவி செழியன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர். கோவி செழியன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மா சுப்பிரமணியம் வந்து கின்னஸ் கலைஞர் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கார். என்ன புத்தகம்னா புத்தகத்து பெயர் வந்து கின்னஸ் கலைஞர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இப்போ சட்டப்பிரிவு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 176 வந்து மாநில சட்டமன்றத்தை ஆளுநர் சிறப்பு உரையை ஆற்றும் அதிகாரம் பற்றி கூறுது சொல்கிறாங்க. இது வந்து எதுனா ஒரு பொது தேர்தலுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடரில் வந்து அவர் தொடக்கத்தில் வந்து மாநில சட்டப்பேரவையில் ஆளுநர் வந்து உரையாற்றுவாங்க பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 87வது சட்டவிதி என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அதிகாரத்தை பற்றி சொல்லுது. ஆளுநருக்கு வந்து 176, குடியரசுத் தலைவருக்கு வந்து 87. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சட்டப்பிரிவு நம்ம பார்ப்போம். ஆளுநருடைய ரிலேட்டிவ் சட்டப்பிரிவெல்லாம் 153 என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டியதை பற்றி சொல்லுது. 154 என்ன சொல்லுதுன்னா மாநிலத்தின் நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்லுது ஆளுநருக்கு. நெக்ஸ்ட்டு 155 என்ன சொல்லுதுன்னா ஆளுநரின் நியமனத்தை பற்றி சொல்லுது. 155 என்ன சொல்லுதுன்னா ஆளுநரின் நியமனத்தினை பற்றி சொல்லுது. 156 என்ன சொல்லுதுன்னா ஆளுநரின் பதவி காலத்தை பற்றி சொல்லுது. ஆளுநரின் பதவிக்காலம். 157 என்ன சொல்லுதுன்னா ஆளுநரின் தகுதிகள் பற்றி என்னென்ன தகுதி இருக்கணும்னு பற்றி சொல்லுது. 158 என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் அலுவலகத்தில் நிபந்தனைகள் என்னென்ன அவருக்கு நிபந்தனைகள் இருக்குமோ அதை பற்றி சொல்லுது. 159 என்ன சொல்லுதுன்னா பதவியில் சேரும் முன் ஆளுநரின் பதவி பிரமாணத்தை பற்றி கூறுது சொல்கிறாங்க. 159 பதவி பிரமாணத்தை பற்றி கூறுது. நெக்ஸ்ட்டு 161 என்ன சொல்லுதுன்னா மன்னிப்பு அவகாசம் அல்லது தண்டனை நீக்குதல் போன்றவற்றை வழங்கும் ஆளுநர்களுக்கு அதிகாரம் உள்ளதை பற்றி சொல்லுது 161. நெக்ஸ்ட்டு 163 என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் அவர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குழுவால் செயல்களை செயல்படுத்துவதில் உதவியும் பெறுவதை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு 213 சட்டவிதி சரத்தில் என்ன சொல்லுதுன்னா மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது அவசர சட்டங்களை வெளியிட ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதை பற்றி தான் இந்த 213 சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர்களே இல்லாத போது அவசர சட்டங்களை வெளியிட ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது அவசர சட்டங்களை வெளியிட ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. நெக்ஸ்ட்டு கொடும்பலூர் அகழ்வாய்வு இடம் புதுக்கோட்டையில் உள்ளது சொல்கிறாங்க. கொடும்பலூர் அகழ்வாய்வு இடம் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையில் இருக்குது சொல்கிறாங்க. இந்த தலம் எங்கே இருக்குன்னா இந்த தலம் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து கொடும்பை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளாங்க சொல்கிறாங்க. இந்த கொடும்பலூர் என்ற ஒரு அகழ்வாய்வு இடம் வந்து புதுக்கோட்டையில் உள்ளது. ஆனால் இது வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து கொடும்பை என்று குறிப்பிட்டுள்ளாங்க. நெக்ஸ்ட்டு அகழ்வாராய்ச்சியோட இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பொற்பனைக்கோட்டை வந்து புதுக்கோட்டை, வெம்பங்கோட்டை வந்து விருதுநகர், கீழடி வந்து சிவகங்கை. பொற்பனைக்கோட்டை வந்து புதுக்கோட்டை, வெம்பக்கோட்டை வந்து விருதுநகர்.